வர வர அந்த அமிர்தாவோட திமிரு அதிகமாயிடுச்சு. ஹேமா கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன், மருமகளுக்கு செல்லம் கொடுத்து தூக்கி வச்சுட்டு ஆடாதேன்னு. நான் சொல்றது எங்க அவ கேக்குறா? ஆமா பாட்டி, நானும் இந்த வீட்டு மருமகதா. ஒரு நாளாவது உங்க யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம நான் வெளியே போயிருப்பேனா? சித்ரா, என்ன நடந்ததுன்னு இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயாவது வெளியில போயிருப்பா, இப்ப வந்துருவா. அவ வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்றதும் சரிதான் கரண். அது என்னன்னா, பூஜையில இருந்தவ திடீர்னு காணாம போயிருக்கானா, யாருக்கா இருந்தாலும் ஆதங்கம் இருக்கதானே செய்யும். இது ஆதங்கம் மட்டும் இல்ல மயூரி, அவ நடந்துக்கிறத வச்சும் அவ பேசுறத வச்சும் நிறைய சந்தேகம் வருது. அர்ஜுன் கூட இப்ப வீட்ல இல்ல. அவன் வீட்ல இல்லாதப்ப இவ எங்க ஊர் சுத்த போனான்னு தெரியலையே. அத்தை, பெரியவங்களா இருந்து நீங்களே வீட்டு மருமகளை பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? யாருக்கு தெரியும், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம்ல. அப்படி இருந்தா நான் எதுக்கு இவ்வளவு பதட்டப்பட போறேன்? அர்ஜுன் அவ கூட இல்ல, அவன் வேற எங்கேயோ வேலை விஷயமா போயிருக்கான். அவனுக்கு நான் போன் பண்ணப்ப அவனே இத சொன்னான். அப்படியே பாட்டி? அப்படின்னா அர்ஜுன் கூட அமிர்தா இல்லன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பப்பா, இந்த வேலையை மட்டும் நான் செஞ்சிருந்தேன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணிருப்பீங்கல்ல. ஆனா அமிர்தா பண்ணிருக்கிறதால யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஒரு கண்ணுல வெண்ண, இன்னொரு கண்ணுல சொல்லாம. சித்ரா, ஏற்கனவே அமிர்தா வீட்ல இல்லன்னு எல்லாரும் டென்ஷன்ல இருக்கோம். நீ வேற ஏண்டி தேவையில்லாம பேசிக்கிட்ட? வீட்ல நிம்மதியா போயிடுச்சு. வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா உன்னால? ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. அமிர்தா வீட்டுக்குள்ளதான் இருந்தா. நாம எல்லாரும் வீட்டுல தான் இருக்கோம். அவ போனதை யாருமே பார்க்கல. நமக்கு தெரியாம அவ இங்க இருந்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த அமிர்தா எப்படி வெளியே போக முடியும்? முன்வாசல் வழியா போனா கண்டிப்பா மாட்டிப்பேன். இப்ப என்ன பண்றது? பின்னால இருக்கிற ஜன்னல் வழியா போறேன். யாரோ எல்லா ஜன்னல் கதவையும் மூடி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? நான் எப்படியாவது உள்ள போகணும். சின்னதா ஒரு வழி இருந்தா கூட போதும், நான் எப்படியாவது உள்ள போயிடுவேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்படி உள்ள போறது? நான் இங்க நின்னுட்டு இருக்கிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்.
என்னை யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது வீட்டுக்குள்ள போயாகணும். இப்ப என்ன பண்றது? நான் என்ன பண்ணணும்? அர்ஜுன், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்க? சித்தி, ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்குறீங்களா? இரு அர்ஜுன், நான் கொண்டு வரேன். அர்ஜுன், ஏன்டா இப்படி இருக்க? என்னாச்சு உனக்கு? கரண், அப்ப என்னடா, ஏதோ வேலை இருக்கு வீட்டுக்கு அப்புறம் வரேன்னு போனை வச்சுட்ட. இப்ப என்னடானா ஏதோ இடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துருக்க. என்னடா, என்ன ஆச்சு? ஹர்ஷா இனிமே வரமாட்டான் பாட்டி. இனி வரமாட்டானா? என்ன அர்த்தம்? ஹர்ஷா செத்துட்டான் மயூரி. அர்ஜுன், என்னடா சொல்லிட்டு இருக்க? செத்துட்டானா? என்னடா அர்த்தம்? ஆமாண்ணா, காலையில இதே வயல நான் ஹர்ஷாவை திட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன். இப்ப பார்த்தா அதே ஹர்ஷா என் கண்ணு முன்னாடி அவனோட உயிரை விட்டான். எப்படி செத்தான்? எங்க செத்தான்? என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு அர்ஜுன். சித்தி, அது வந்து அது சரி, யாருமே இல்லாத அந்த காட்டுக்கு அவன் எதுக்காக போனா? எனக்கு எதுவும் தெரியல பாட்டு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல பாட்டு. ஹர்ஷா அங்க உயிருக்கு போராடிட்டு இருந்தான். இந்த கையில உயிரை விட்டான். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல என்கிட்ட வேற எதுவும் கேட்காதீங்க. இப்ப எதையும் சொல்ற நிலைமையில நான் இல்ல. அர்ஜுன், இப்ப உன்னோட மனநிலைமை எனக்கு புரியுதுடா. மயூரிய பாரு, எப்படி வேதனையோட உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு. நீதான் அவளை சமாதானப்படுத்தணும். மயூரி, ஹர்ஷா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். அவனோட இந்த நிலைமையால எங்களை விட வேதனை உனக்கு தான் அதிகமா இருக்கும். தயவு செஞ்சு உன்னை சமாதானப்படுத்திக்கோ மயூரி, சமாதானப்படுத்திக்கோ. மனசு தேத்திக்கோ மயூரி,
சாவு யாருக்கு எப்போ எந்த ரூபத்துல வரும்னு யாருக்குமே தெரியாது மயூரி. தயவு செஞ்சு மனசு தேத்துக்கோ. அர்ஜுன், உன் பொண்டாட்டி எங்கன்னு தெரியுமா? அவ ரொம்ப நேரமா இந்த வீட்ல இல்லப்பா. சொல்லாம கொள்ளாம எங்கேயோ சுத்த போயிருக்கா. கொஞ்சம் அவ மேலேயும் உனக்கு கவனம் இருக்கட்டும். பாட்டி ப்ளீஸ், இப்ப அவங்க பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமா? என்னால ஹர்ஷா சாவ ஜீர்ணிச்சுக்கவே முடியல பாட்டு. எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. இப்ப அவளை பத்தி பேசிதான் ஆகணும். பேசிதான் ஆகணும் அர்ஜுன். எதுக்காகனா ஹர்ஷாவோட சாவுக்கும் அமிர்தாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. பாட்டி, என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்களுக்கு அமிர்தா மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அவங்க மேல நீங்க இப்படி ஒரு பழிய போட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹர்ஷா சாவுக்கும் அமிர்தாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா அத்தை, எந்த ஆதாரமும் இல்லாம ஏன் அவ மேல பழி போடுறீங்க? சும்மா இரு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் தேவையில்லாம யார் மேலேயும் பழி போடல. ஹர்ஷாவோட சாவுக்கும் அமிர்தாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதான் எப்படின்னு கேக்குறேன். அது எப்படின்னா அமிர்தாவுக்கும் ஹர்ஷாவுக்கும் ஆரம்பத்துல இருந்தே ஆகாது. அதான் சமயம் பார்த்து அவன் கதையை முடிச்சிட்டா. பாட்டி ப்ளீஸ், போதும், நிறுத்துங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக உங்க வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. ஹர்ஷாக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. நடந்துருச்சு, உண்மைதான், ஒத்துக்கிறேன். அவனோட சாவும் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சந்தேகத்தை என் பொண்டாட்டி மேல காட்டினா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, இவ்வளவு பெரிய பழிய என் பொண்டாட்டி மேல எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க போடுறீங்கன்னு சொல்லுங்க பாட்டி. ஓஹோ, உனக்கு அதுக்கு ஆதாரம் வேணுமாப்பா? உன் பொண்டாட்டி மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை. சரி, அப்படின்னா அமிர்தா இப்போ எங்க? காட்டு. என்ன கேள்வி இது? நான் தான் அவங்க ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னல. ஓஹோ, அமிர்தா இப்போ அவ ரூம்ல இருக்காளா? ஆமா. சரி அர்ஜுன், வாங்க நம்ம எல்லாரும் அங்க போய் பார்க்கலாம். சரி வாங்க, அந்த உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். ம். எங்க அமிர்தா? வெளியே லாக் பண்ணிருக்கு. யார் லாக் பண்ணது? யார் லாக் பண்ணதுன்னு கேட்டேன். பாட்டி, நீங்க தான் லாக் பண்ணீங்களா? என்ன பாட்டி, என் பொண்டாட்டி உங்களுக்கு திருடி மாதிரி தெரியுறாங்களா? அவங்க பூஜையில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பூட்டி வச்சிருக்கீங்களே, நீங்கெல்லாம் என்ன மனுஷங்களோ. முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? இந்தா தர, அப்புறமா விஷயத்தை சொல்றேன். ம். அமிர்தா,
அமிர்தா, இப்பவாது நான் சொல்றது கேளு. முதல்லயே நானும் கருணாவும் இங்க வந்தோம். அப்ப அமிர்தா ரூம்ல இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். ரூம் கதவு திறந்துதான் இருந்தது. எதுக்கு திறந்திருக்கணும்னு பூட்டிட்டு போனேன். அது உனக்கு தப்பா போயிடுச்சா? பாட்டின்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறல்ல, மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. உன் மேல நான் வச்சிருந்த பாசத்துக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டேன். சாரி பாட்டி, கோவத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன். அமிர்தாவை பத்தி நீங்க பேசினதால நான் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். ஐம் சாரி. சாரி அப்புறமா கேட்டுக்கலாம். என்னமோ உன் பொண்டாட்டி ரூம்ல உட்காந்து பூஜை தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். எங்கப்பா உன் பொண்டாட்டி? அர்ஜுன், நானும் அவளை வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். ஆனா அவ எங்கேயுமே இல்ல. அப்படியா? அவங்க ரூம்ல இருப்பேன்னு என்கிட்ட சொன்னாங்க. எங்க போனாங்க? தேடு தேடு. எங்கேயோ இருக்கிற உன் பொண்டாட்டியே இங்க நல்லாவே தேடு. இந்நேரத்துக்கு எங்க இருக்காளோ? நான் இங்கதான் இருக்கேன் பாட்டி. அமிர்தா, எங்கம்மா போன? நாங்க உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கோம். அது மாமா, பூஜையை முடிச்சு எல்லா பொருட்களையும் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ குங்குமம் கையில விழுந்துருச்சு. அதை கடவுளாமேன்னு போயிருந்தேன். தண்ணி வரல, அதான் வெளியே வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பாட்டி, இப்ப என்ன சொல்றீங்க? அமிர்தா, நீங்க பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பூஜையை கண்டினியூ பண்ணுங்க. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்ல அர்ஜுன், நான் காணோன்னு தானே எல்லாரும் இவ்வளோ பயந்து போயிருக்கீங்க. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசம் தெரியுது. பரவாயில்ல, விடுங்க. சரி சரி பாட்டி, இப்பயாவது உங்க சந்தைகள்லாம் தீந்துருச்சா? இப்போ அமிர்தா பூஜையை கண்டினியூ பண்ணிட்டோம். நம்மளாம் வெளியில போலாம். வாங்க.